பண்றதே வந்துட்டு சார்னால எப்பவுமே அவர் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி எதா இருந்தாலும் நாங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி முன்னாடி என்னடா எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டு எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ண முடியாது. கரம்பக்குடிக்கு ஒரே ஒரு அட்மிஷனுக்காண்டி கார் எடுத்துட்டு வந்தார். ஒரு அட்மிஷன் நான் சொன்னேன், ஃபோன் தான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப ஒரு உழைப்பு. அவர் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்கூல் நகரம்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து மல்டி ஸ்கூல்ஸ் லெவலில் இருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இதுக்கப்புறமும் 2 ஸ்கூல், அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்கூல், என்னோட 12 வருஷ காலகட்டத்தில் வந்து 6 ஸ்கூல் நான் படிச்சிருக்கேன். அது வந்து ஒரு மூளைக்கூடன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த நிஜாமுறையில் பள்ளி மட்டும்தான். அதனாலதான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுக்காண்டி 15 நாளாக பல போராட்டங்கள் கேட்கல. டேட்டு தள்ளி போச்சு, இல்லை வரல, அவன் வரலன்னு போட்டு காலையிலேருந்து ஃபாலோ அப்பு, நைட் வரைக்கும் ஃபாலோ அப்பு. மைதின் சாரையும் தூங்க விடல, ஜெயக்குமார் சாரையும் தூங்க விடல, வேற யாரையும் இது பண்ண விடல. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு மெமரியபிளான விஷயத்தை காட்டிலும் எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு, என்னன்னா ஒரு கல்யாணத்துல மீட் பண்ணிடலாம், எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்து ஆகணும், ஒரு கட்டாயத்தின் பேர்ல இப்படி செய்முறை மாதிரி தான். உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானா நீ வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்பயே மிரட்டி தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இதாட்டி ரெக்யூஸ்ட் லெவல் தான் எல்லாமே. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு எல்லாரும் மிரட்டி வர சொல்லியிருக்கீங்க. நீ வந்து வீட்டுல வந்து அடிப்பேன், நீ வந்து கிளம்பி வந்துடல அப்படின்ட்டு. எந்த மோக்கம் மும்பால ரியாஸ்லாம் வந்துட்டு வேலை இருக்கு, எனக்கு எங்க அக்கா அப்பதான் கொண்டு வந்திருக்கேன், நீ பட்டுக்கோடையில இருந்தாலும் அவனை கூட்டி கொண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வர வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமும் இதுதான். இந்த ஒரு மெமரி, இந்த ஒரு 3 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்காண்டி தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் போராடணும். இதுக்கு வந்துட்டு நீ இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது வந்துட்டு ரொம்ப வயசுக்காரமாகும். பல சூழ்நிலைகளில் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு மிகப்பெரிய பர்மிஷனு, பசங்களே வந்துட்டு பர்மிஷன் யாருமே அவ்வளவு இருக்குறா. சரி பொண்ணுங்க தான் பர்மிஷன், ஓகே, நீ யார்கிட்ட பர்மிஷன்? சரி ஓகே. கொஞ்ச நேரம் வெளிநாட்டுல நம்ம நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு இதை நடத்தினதுக்கு அப்புறம் வருஷம் இந்த மாதிரி ஒரு மீட்டப் நடத்தணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை விட பெரிய லெவல்ல பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி எப்பவும் எந்த வருட காலம் ஆனாலும், நீங்க 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் இதுல கண்டிப்பா எல்லாருமே கலந்துக்கலாம். இது வரைக்கும் கலந்துக்கிட்டு சிறப்பு எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காதல நிறைய வேலை பார்த்துருக்கான், பெரிய பண்டாரி மாதிரி. இப்போ வந்துட்டு லோக்கல்ல காது முன்னாடி லோக்கல் போட்டு எதுவுமே நம்மளுக்கு நடந்திருக்காது. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லெவல்ல மைனிங் சார் இருக்கலாம், செகண்டரி சார்லாம் நான் போய் சொன்னோடனே முதல்ல அவர் கேட்ட வார்த்தை, என் தரப்புல உங்களுக்கு என்ன பண்ணணும், எதை வேணாலும் எடுத்துக்கங்க, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, மேலே எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு யாருமே வந்துட்டு நீங்க எங்கள்கிட்ட முன்னாடி பர்மிஷன் கேட்கல. ஏன்னா நாங்கள் தெரிவிச்சது வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி தான். நாங்கள் குரூப்ல பேசியிருக்கோம், 10 நாளா குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஸ்கூல்ல நாங்கள் தெரிவிச்சது போனா புதன்கிழமை தான் சொல்றோம். புதன்கிழமை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுங்கிறோம். அஜ்மீர் சார்னா அதிர்ச்சி ஆகிட்டாரு, டேட்டு தள்ளி வைக்கலாமா அப்படின்ட்டு. நான் 15 நாளா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அஜ்மீர் அஜெல்லாம் நீங்க 1 மணி நேரம் பேசுறாங்க, உண்மையிலே கலந்துக்கிறதா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஏன்னா இந்த டேட்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில அது ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அதெல்லாம் கண்டிப்பா அடுத்த வருஷம் இதுக்காண்டியே நான் சொல்லிட்டேன், இதுக்காண்டியே நான் அடுத்த வருஷம் ஒரு மீட்டப் கண்டிப்பா ஒன்று ரெடி பண்றான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்குவீங்க அப்படின்ட்டு. இந்த நேரத்துல வந்துட்டு சுபேரஞ்சத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். நம்ம அவரோட இழப்பு வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு இழப்பு. அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு குழந்தை மனசுக்கார் அவர். ஏன்னா அவரோட அடிப்படையிலேருந்து நாங்கள் பழகிருக்கோம். எனக்கு அப்பையிலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு நபர், பார்க்க தான் அப்படி இதாக இருப்பார், பேசினா ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். பாட்டுக்கு வந்துட்டு அவருக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு என்னடா எப்படி இருக்கு இப்படி இருக்கா சரி கூட மாற்றிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆள். இந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மரியாதை செலுத்தணுமா, ஒரு கைத்தறல் ஒன்று கொடுத்து நிகழ்ச்சி குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே மன்னிச்சுக்கணும். எங்க தரப்புல இருந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு போராடி கரெக்டா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் சில குறைகள் இருந்தா கண்டிப்பா அடுத்த தடவை கண்டிப்பா